ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கங்குவா ட்ரைலர் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன். இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகி ஒரு 1 மந்த் ஆச்சு. நான் ஏன் இந்த ட்ரைலர் ரிவ்யூ கொடுக்குறேன்னா, நம்ம சேனலில் வந்து அப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். பட் இப்போ தான் கொஞ்சம் நாளாக நம்ம சேனலில் வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணுறதால இன்றைக்கி இந்த ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ வீடியோவில் போவோம். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார், பாபி டியூல் அண்ட் டிஷா பட்டானி, தேவி ஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் அமைச்சிருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிறுத்தை சிவா. ஸோ சிறுத்தை சிவாவோட முன்னாடி படம் பார்த்தீங்கன்னா அண்ணாத்தே, அண்ட் நம்ம சூர்யா சாரோட முன்னாடி படம் பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன். ஸோ இந்த படம் எப்படி போச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதையும் மீறி இவங்க 2 பேரும் காம்போவை இணைஞ்சு ஒரு பெரிய படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரைலர் பார்க்குறப்பே தெரியுது, இந்த படம் வந்து ஒரு ப்ரெசன்ட் அண்ட் பீரியட் போர்ஷன் சொல்கிறாங்க. பீரியட் போர்ஷன்ஸை மட்டும்தான் ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பீரியட் போர்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் எனக்கு ஒரு தோணுச்சுன்னா 300 படத்தை இதை நல்லா ஞாபகப்படுத்துச்சு. அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அந்த முதலே தூக்கி போடுற சீன் ஆகட்டும், அப்புறம் அந்த ஒரு கப்பல்லேருந்து இன்னொரு கப்பலுக்கு தவா சூர்யா. ஸோ அப்போ வந்து ஒரு ஈட்டியால் ஷார்க்கை குத்துவார். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் மட்டும் பீரியட் போர்ஷன்ஸ் மட்டும் தான் காமிக்கிறாங்க. கரண்ட் போர்ஷன்ஸ் வந்து எதுவும் காமிக்கல. ஸோ செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது படம் ரிலீஸ் ஆகிற 10 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ட்ரெய்லரையாச்சும் கரண்ட் போர்ஷன்ஸை காமிக்கிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 14 தான் கங்குவா ரிலீஸ் ஆக போகிற டேட்டுன்னு சொல்லி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அக்டோபர் 10 இருந்துச்சு. ஏன் இதை மாற்றினாங்கன்னா, வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால நவம்பர் 14 நாங்கள் வரண்டா அப்படின்னு சொல்லி ஸ்டூடியோ கிரீன்லேருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. படத்தில் மட்டும் இந்த படத்தோட ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேவும் வேறு லெவலாக இருந்துச்சுன்னா, இந்த படம் வேறு லெவலாக பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டாக 1000 crore அடிக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். 1000 crore அடிக்குதா, இல்லை 1500 அடிக்குதா, இல்லை 2000 அடிக்குதா, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த படம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, தமிழ் சினிமாவுக்கு முன்னாடி இல்லாத இப்போ அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த படத்துக்கு நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா 8 வீக்ஸுக்கு அப்புறம் தான் ஓடிடி போகிறதுனால இந்த படம் வந்து மல்டிப்ளெக்ஸஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லலாம். ஸோ இந்த படம் மட்டும் நாட்டில் ஒர்க் ஆச்சுன்னா ஒரு 500 crore எதிர்பார்க்கலாம். மேபி 200, 300. அண்ட் வெயிட் பண்ணி போங்க guys. நீங்கள் எவ்வளோ கங்குவா படத்தை ட்ரைலருக்காக எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி, அண்ட் படத்துக்காகவும் சரி, அந்த படத்துக்காகவும் நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனல் SK Troops கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.